வணக்கம் நண்பர்களே. கூப்ப ரா என்று அறியப்படுகிற கூப்ப ராஜகோபாலன் அவர்கள் எழுதியிருக்கிற கனகாம்பரம் என்ற சிறுகதையை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த கதையில் மணி, ராமு அப்படின்னு ரெண்டு நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க கல்லூரியில் ஒன்றா படித்தவங்க. படிக்கிற காலத்தில் பெண் உரிமை, பெண் சமத்துவம், பெண் கல்வி அப்படிங்கிற முற்போக்கான செய்திகளை பேசி வளர்ந்தவங்க தான் அப்படின்னு கூப்பாரா அவர்கள் சொல்லுகிறார். கதையில் மணிக்கும் சாரதாவுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. அந்த திருமணம் ஊரில் நடைபெறுகிறது. அந்த திருமணத்திற்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால ராமுவால் போக முடியல. இப்போ கணவன் மனைவியாக இருக்கிற மணியும் சாரதாவும் நகரத்து பகுதி டவுனுக்கு வந்த பிறகு ஒரு நாள் காலையில் அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமு வீட்டுக்கு போகிறான். வீட்டில் போய் நின்ன உடனே மனைவி மட்டும்தான் இருக்கிறா சாரதா. அவள் வெளியில் எட்டி பார்த்து என்ன சொல்கிறா, வாங்க அப்படின்னா, நான் அவருடைய ஃப்ரெண்டு அப்படின்றான். அப்படின்னா வாங்க உள்ளே வந்து உட்காருங்க, கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறான். ராமுக்கு இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. படித்த பெண்களாக இருந்து இப்படி சொன்னால் கூட பரவாயில்ல, கிராமத்தில் இருக்கிற பொண்ணை தான் இவன் கட்டிக்கிறேன்னு சொல்லியிருந்தான். படிக்காத பொண்ணு இவன் வந்து ஒரு புது ஆணை உள்ளே வந்து உட்கார சொல்கிற அளவுக்கு இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ராமு அதையே பற்றி சிந்திச்சுட்டு போகிறான். கொஞ்ச நேரத்தில் மணி வீட்டுக்கு வரான். மணி வந்த உடனே மனைவியாக இருக்கிற சாரதா சொல்கிறான், உங்கள் நண்பர் ஒருத்தர் தேடிட்டு வந்தார், நான் உள்ளே வந்து உட்காருங்கன்னு சொன்னேன், ஆனால் அவர் அப்படியே போயிட்டார் அப்படின்னோடனே அவருக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. அவன் பேர் என்னன்னு கேட்டியா அப்படின்னா, இல்லைங்க பேர் கேட்க மறந்துட்டேன்னு இவன் உடனே திட்டுறான். இவன் தான் முன்னாடி சொல்லி கொடுத்துருந்தான், கிராமத்து பெண் மாதிரி நீ நடந்துக்க கூடாது, யாராவது என்னை தேடி வந்தாங்கன்னா அவங்கள உள்ளே கூட்டு உட்கார வைக்கணுன்ற முற்போக்கு சிந்தனையை சொல்லி கொடுத்தவனே கணவனாக இருக்கிற மணி தான். ஆனால் வேறொரு அந்நிய ஆடவனை அவன் பேரை கூட தெரிஞ்சிக்காம மனைவியான சாரதா உள்ளே கூப்பிட்டு உட்காருங்கன்னு சொல்லியிருக்கிறான். இதை வந்துட்டு போன அந்த நண்பன் என்ன நினைப்பான் அப்படின்னு நினச்சி அவன் குழம்பி போய் இருக்கிறான். மதியானம் ஒரு நேரத்தில் இவங்க ராமு மணியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. ஆனால் ராமு வந்து இந்த மன ஓட்டங்கள்லேயே அதையே சிந்திச்சுட்டு இருக்கிறதால இவனை சந்திக்காமல் போயிடுறான். மாலை ஒரு 4-5 மணிக்கா மனைவி சாரதா என்ன பண்ணுறா, கனகாம்பர பூவை கூத்து தன்னுடைய தலையில் வச்சுக்கலான்னு பார்க்குறா. அப்போ அவன் திட்டுறான், இதெல்லாம் ஒரு பூவா அப்படின்ட்டு. அப்போ தான் அவன் சொல்கிறான், நீங்கள் தானேங்க டவுனில் இருக்கிறவங்க மாதிரி நடந்துக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, டவுனில் இருக்கிறவங்க இந்த பூவை தானே அதிகமாக வச்சுக்கிறாங்க அப்படின்றான். மணி கோபமாக சொல்கிறான், அதுக்காக 3வது மனுஷனை போய் ஆற்றுக்குள்ளே வந்து உட்காருங்கிறதா என்று ஆத்திரத்தில் மணி கொட்டி விடுகிறான். இப்போ இவளுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. கனகாம்பரத்தை தலையில் வைத்து கொள்ளாமல் அப்படியே தட்டோடு தூக்கி கொண்டு போயிட்டு ஒரு மூலையில் வச்சுட்டு இவ போயிடுறான். சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு காலையில் வந்துட்டு போன அந்த நண்பன் ராமு வருகிறான். வந்தவுடனே சொல்கிறான், காலையில் நான் தான் வீட்டுக்கு வந்துட்டு போனோன்னே 2 நண்பர்களுமே சரியாக பேசிக்காமல் ஒருத்தவங்க பிரிஞ்சு வீட்டுக்கு போயிடுறாங்க. இரவு வருகிறது. கூப்பாரா அந்த கதையை இவ்வாறு நிறைவு செய்கிறாள். சாரதா, நான் சொன்னது என்று மணி தன் மனதை வெளியிட ஆரம்பித்தான். கனகாம்பரம் தான் எனக்கு பிடிக்காதே, நீங்கள் சொன்னதில் தப்பு என்ன என்று சாரதா பெண்களுக்கென்றே ஏற்பட்ட சாதுரியத்துடன் பேச்சை மாற்றிவிட்டார். நன்றி, வணக்கம்.